ஃபர்லான தொழுகைகளை பள்ளிவாசலில் நிறைவேற்றிவிட்டு வீட்டுக்கு சென்று சுன்னத்தான தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், இஜஅலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும், நீங்கள் வீடுகளிலும் உங்களுடைய தொழுகைகளை அமைத்து கொள்ளுங்கள். வீடுகளில் பெண்கள் தொழட்டும், ஆண்கள் ஃபர்லான தொழுகை பள்ளிவாசலில் தொழுதாலும் சுன்னத்தான நஃபீலான இஷ்ரா லுஹா போன்ற சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை வீடுகளிலே அவர்கள் தொழட்டும். ஏனென்றால் வலா தத்தஹிதுஹா குபூரா, வீடை கபருஸ்தானாக மாற்றிவிடாதீர்கள் என்று பெருமானார் அவர்கள் சொல்லியதோடு, இதா கலா அஹதகுமுஸ் ஸலாத்து ஃபில் மஸ்ஜித், ஒரு கால் பள்ளிவாசலில் வந்து இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகை நமக்கு தவறிவிட்ட பட்சத்திலே, தொழுகை நேரம் தாண்டிய பட்சத்திலே, இதா கலா அஹதகுமுஸ் ஸலாத்து ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் தொழ முடியாத சில கலாவான தொழுகைகளை ஃபி ஸலாத்திஹி ஃபல்யஜஅல் லிபுயூத்திஹி நஸீபம் மின் ஸலாத்திஹி, அந்த தொழுகையை வீடுகளிலே தொழுது அந்த நசீபை வீட்டில் அவர்கள் அமைத்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். வீடுகளிலே தொழுவது என்பது நசீபாக இருக்கிறது என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். பெரும்பாலும் 90-99% தொழுகையாளிகள் பள்ளிவாசலில் மட்டும் மார்க்கத்தை நிலைநாட்டிவிட்டு வீட்டில் மார்க்கத்தை பற்றிய நிலை நாட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. நாம் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தோம், முன் சுன்னத்து பின் சுன்னத்து எல்லாத்தையும் தொழுதுட்டு சிறப்பாக பயானெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஆனால் வீடுகளிலே பிள்ளைகளும் பெண்களும் தூங்கக்கூடியவர்களாக ஃபஜ்ருடைய நேரத்திலே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மூரு அவுலாதகும் பிஸ்ஸலாத்தி வஹும் அபுனாஅ சபஅ சினீன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயது ஆகிவிட்டால் அவர்களை தொழுவும்படி ஏவுங்கள், 10 வயது ஆகியும் தொழாவிட்டால் அவர்களை அடித்து மிரட்டி தொழச் சொல்லுங்கள் என்று பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ இந்த வீடுகளில் இந்த மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் நாம் போதிக்காதனுடைய அபாயகரம் என்னன்னு சொன்னால், மாற்று மத கலாச்சாரங்கள் நம்முடைய சமூகத்திலே குடிகொண்டிருக்கிறது. பள்ளிவாசலில் மட்டும் தொழுது வீட்டுக்கு போயிடும். வீட்டில் மார்க்கம்னா என்னென்னு சொல்லி கொடுக்காதனால தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரே ஞாயிற்றுக்கிழமைங்க 10 கல்யாணம், தஞ்சாவூர் முழுக்க இஸ்லாமியர்களுடைய கல்யாணம், ஒரே ஞாயிற்றுக்கிழமை பல கல்யாணம். அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கல்யாணமே இல்லை. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாட்களில் எல்லாரும் வரணும்னு சொல்லி கல்யாணம் வைக்கிறாங்க. சிந்திச்சோம், என்னடா அது இந்த வாரம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கல்யாணம், ஒரே ஞாயிற்றுக்கிழமை 5 கல்யாணம் 6 கல்யாணம் சுற்றி இருக்குது. அஜரத்துமாரெல்லாம் ஜமாத்தெல்லாம் 4 தஃப்தர் 5 தஃப்தரை கொண்டு போய் ஒவ்வொரு மஹல்லாலியா கல்யாணம் முடிக்கிறாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் இல்லை. யோசிச்சு ஒரு ஆடிமோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இல்லைங்க ஆடி மாதம் பிறந்துருச்சு, ஆடியினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஆடிச்சுமே ஷாதி கர்ணா நைச்சு உசிலே பரக்கத் நை அப்படின்னு சொல்லி, என்ன கலாச்சாரம் இது? ஆடி மாதத்தில் நாம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யாருக்கா சொன்னால், அதே மாதிரி இப்போ அடுத்து சஃபருடைய மாதம் முஹர்ரம் முடிஞ்ச உடனே சஃபர் மாதம் வந்துருச்சு. இப்படி தான் அரபு நாட்டில் சொல்லிட்டு இருந்தான். ரசூலா வரத்துக்கு முன்னாடி சஃபர் என்பது சைஃபர் 0, எனவே அந்த மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அந்த கலாச்சாரம். யார்? சிலை வணக்கம் செய்த அரபு நாட்டிலே, அரபு நாட்டில் இருந்து தான் சிலை வணக்கம் இந்து மதத்தினுடைய அடிப்படை பேசிக்கினுடைய இதுவே வந்தது. நம்ம அன்றைக்கு கூட சும்மா வரலாற்று ரீதியாக சொன்னோம். அந்த மாதிரி சிலை வணக்கம் செய்யக்கூடிய முஷ்ரிக்கீன்களுடைய பழக்கத்தை நம்ம சமூகத்தில் ஊடுருவ செய்து தொழுகையாளின்றாங்க. ஆஜியார் தவறு, ஆஜியார் 10 ஹஜ் செஞ்சிருக்கிறாரு, 20 உம்ரா செஞ்சிருக்கிறாருன்றாங்க. ஆனால் வீட்டில் அப்படி சொல்லி எடுபடலை. வீட்டு அம்மா தான் அங்கே என்ன செய்கிறாங்க, ஹோம் மினிஸ்டராக இருக்கிறாங்க. ஆடி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது. இது இஸ்லாமியர்களுடைய நிலைமையாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, கல்யாண மேடைகளில் சில நேரங்களில் அஜரத்து பயான் செய்யுங்க, இன்னும் பயான் செய்யுங்க அஜரத்து. சரி, ஆர்வத்தில் இஸ்லாமிய அடிப்படையில் சரி நிறைய பேர் பயான் செய்ய சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் பயான் அஜரத் செஞ்சுட்டே இருப்பார். ஒரு டைம் வந்தோடனே டக்குன்னு வருவார், மாப்பிள்ளையோ பொண்ணுடைய அத்தாவோ, அஜரத் நிறுத்துங்க அப்படியே நிறுத்திட வேண்டியதான். ஏன்னா ராவுகால யமகண்டம் முடிஞ்சு நல்ல நேரம் 12:35, அஜரத்து 12 ஆரம்பித்த பயான் 12:35 தாண்ட உடனே 35ஓட நிப்பாட்டிட்டு ஐயர் 35 40க்குள்ளே கல்யாணம் முடிக்காட்டா நல்ல நேரம் கிடையாதுன்றான். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம இஸ்லாமிய சமூகத்தை பார்க்குறாங்கங்க. ஏன்? பள்ளிவாசலில் மட்டும் தொழுதுட்டு வீட்டில் போய் மார்க்கத்தை சொல்லாத காரணத்தினால, வீட்டில் பிள்ளைங்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்காத காரணத்தினால ஆடி மாதத்தில் கல்யாணம் வைக்கக்கூடாது, சஃபர் மாதம் கல்யாணம் வைக்கக்கூடாது, ராவுகால யமகண்டத்தை பார்த்து நல்ல நேரத்தை பார்த்து கல்யாணம் வைக்கணும்னு 99 ஆஜியார்கள் வீடுகளிலேயே நடக்கக்கூடிய மோசமான குஃப்ரியத்தான செயல்கள். அல்லாஹ் இதை வன்மையாக கண்டிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கிறாங்க. மாற்று மத கலாச்சாரம் உனக்கு எதுக்கு? காலத்தை யார் ஏசுகிறார்களோ அவர்கள் என்னை ஏசுபவர்களை போன்றவர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்தை திட்டுறான், ராவுகால யமகண்டம் பார்த்துட்டு கிடக்கிறான். அப்படி அல்லாஹ் அப்படி காலத்தை அவன் குறை சொல்கிறான்னா, அவன் காலத்தை மட்டும் குறை சொல்லலை, அவன் என்ன குறை சொல்கிறான்? அவன் அல்லாவை திட்டிட்டு அல்லாவை குறை சொல்லிட்டு வீட்டில் கல்யாணம் நடத்தினான். ஆடி மாதம் சஃபர் மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் தரித்திரியம் பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் பரக்கத்து எங்கேருந்து வரும்? பரக்கத்து இல்லாமல் ஆகிவிடும். சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் ரசூல் என்ன சொல்கிறாங்க, சுன்னத் தொழுகையை கூட ஃபர்லான தொழுகையை பள்ளிவாசலில் தொழுதுட்டு வீட்டில் போய் சுன்னத் தொழுவுங்க.
உழவு செய்யறதா இருந்தால் வீட்டிலேயே உழவு செய்யுங்க, உங்க பிள்ளைகள் பார்க்கட்டும், அத்தா இப்படி தான் உழவு செய்கிறார், இப்படி தான் முன் சொன்னது வீட்டில் தொழுகிறாருன்னு சொல்லி வீட்டிலையும் என்ன செய்யுங்க, இஜாலு மின் சலாத்திக்கும் ஃபி புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலே தொழுகையை அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வலா தத்தஹிதுஹா குபூரா, செத்த மையத்துகள் இருக்கக்கூடிய கபறுகளாக உங்களுடைய வீடுகளை ஆக்காதீர்கள்னா என்ன, மார்க்கத்தை மறந்து இருக்கக்கூடியது போல தரித்திரியம் முடித்த உயிர் உள்ளவர்களும் உயிரற்ற ஜடங்களாக இருக்கக்கூடிய மையத்துகளாக உங்கள் வீட்டு மனைவி பிள்ளைகள் ஆக்காதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்னைக்கு கூட சொன்ன ஹுசைன் ரலியல்லாஹு பற்றி, ஹசன் ஹுசைன் பெருமானார் அவர்கள் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்கன்னு சொன்னால், மல்யுத்த போட்டி சிறு வயசுல ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேர பிள்ளைகள் 2 பேரும் மல்யுத்த போட்டியை என்ன செய்வாங்க, கராத்தா மாதிரி அந்த காலத்தில் மல்யுத்த போட்டி, 2 பேர பிள்ளைகளையும் விளையாட வைத்து பார்த்து ரசிப்பார்கள். ஹசன் ஹுசைனை வீழ்த்துவார், ஹுசைன் ஹசனை வீழ்த்துவார். அப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஹுசைன் அப்படி அடிங்க, ஹுசைன் இப்படி அடிங்க, அவரை வீழ்த்துங்க, சபாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. என்னடா சின்ன பேரிடம் மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்னா, ஃபாத்திமா நாயகி பார்த்துட்டு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹுசைன் எப்படி உங்களுக்கு பேரரோ அதே மாதிரி ஹசனும் பேர பிள்ளை தான், ஹுசைனுக்கு மட்டும் நீங்க அப்படி அடிங்க இப்படி அடிங்கன்னு சொல்றீங்க, ஹசனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றது இல்லைன்னு சொல்லும் போது தான் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஹசனுக்கு தான் வானவர் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு. அப்ப சின்ன வயசுலேயே ஒரு மலக்குகளுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்களா இல்லையா, வானவர் கோமான் ஜிப்ராயில் என்னுடைய பெரிய பேர பிள்ளைக்கு ஹசனுக்கு சப்போர்ட் பண்றார், நான் ஹுசைனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறேன். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடும்பம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி பிள்ளைகளை மார்க்க ரீதியில வளர்த்து வார்த்து எடுக்க வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை 4 செவரு பள்ளிவாசலுக்குள்ள மட்டும் நீங்க ஒழுவு செஞ்சுட்டு தொழுதுட்டு நஃபீல் சுன்னத்து குர்ஆன் ஓதுறது எல்லாம் இங்கேயே பண்ணி முடிச்சுட்டு இதோட செருப்பை வீட்டில் கழட்டி வைக்கிற மாதிரி மார்க்கத்தை கரட்டி வச்சு வீட்டுக்குள்ளே போகாதீங்க, வீட்லேயும் தொழுவுங்க, வீட்டில் குர்ஆன் ஓதுங்க, வீட்டில் தஸ்பீஹ் செய்யுங்கன்னு நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாலும்